குட்டி வெரி குட். இந்த மாதிரி தான் பண்ணணும். அக்காவை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது சரியா? இப்போ தான் சமத்துக்குட்டி கரெக்டாக வந்து பேரை மாற்றிருக்க. ஹாய் ஹாய்னே மாற்றிருக்கிறியா? வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸ்மைலி ஹரி. தேங்க்யூ காவ்யா. வாங்க, வெல்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. ஸோ நான் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். அந்த ஊருக்குலாம் வந்தேன்னா நான் கண்டிப்பாக நேர்லேயும் உங்களை பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து மீட்டிங் கூட கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ நான் எந்த ஊருக்கு வந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு இதுக்கு போயிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து இந்த காமெடி ஷார்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்களா அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க காவ்யாம்மா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து யூகேஜி படிக்கிறா. பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான். 1 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. ஸோ 2 குழந்தைய வச்சுட்டு அக்காவே தான் கேமரா வச்சு எல்லாமே அக்கா ஒரே ஆள் தான் இப்போ வரைக்கும் இந்த யூடியூப்பில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ ஓகே பாய் காவ்யா. போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக தூங்குங்க. லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்லிக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடணும். ஓகேக்கா, என்ன சாப்பாடுக்கா? இப்போ தான் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கடி, காட்டுவீங்களா? குழந்தைங்கள வந்து காட்டுறேன்ப்பா. நீ என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்க, நிறைய பேபிஸ் கூட தான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பாப்பாங்க இருப்பாங்க. இப்போ 2 குழந்தையுமே தூங்குறாங்க. தூங்கும்போது நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, யாராவது எழுந்து அழுதுருவாங்க, நம்மளை பேச விட மாட்டாங்க. காவ்யம்மா, எனக்கு காவ்யான்ற பேர் ரொம்ப பிடிக்கும். இந்த வேர்ல்டில் யாருக்கும் காவ்யான்ற பேர் வந்து பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுமா? அதிகமாக அந்த சீரியல் பேரே மறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சீரியல்? ராஜா ராணி 2வா? ஈரமான ரோஜா. சாரி, நான் சீரியல் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் தெரியல. ஈரமான. ஓகே பாய். தேங்க்யூ. ஸோ க்யூட். தேங்க்யூ காவ்யா. உங்கள் பேர் மாதிரியே நீங்களும் அழகாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஆனந்த கண்ணீரில் இருக்குது இப்போ. நான் உண்மையாகவே வந்து என்னால் சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வந்து உட்காந்து சந்தோஷப்படக்கூடாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொடுத்ததால நம்ம 4K ரீச் ஆகிருக்கோம். ஸோ அவங்களோட உடனேவே அடுத்த செகண்டே நம்ம வந்து அதை நம்ம சொல்லிடணும். அப்போ தான் வந்து அந்த சந்தோஷம் வந்து அந்த அடுத்த செகண்ட் பார்க்குற மாதிரி ஒரு 1 ஹவர் நம்ம பிளான் பண்ணி என்ன தான் கிராண்டாக அது இதுன்னு செலிப்ரேட் பண்ணாலும் அந்த நொடி அந்த செகண்டில் என் ஃபேஸில் இருக்க ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக நான் பிளான் பண்ணி பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக காட்ட முடியாது. ஸோ இப்போ என் மனநிலைமை எப்படி இருக்குது, நான் எப்படி சந்தோஷப்படுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒய்டியர் எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டீங்க காவ்யா. எதாவது தப்பாக பேசிட்டேன்னா என்னன்னு தெரியலையே காவ்யா. நல்ல மெசேஜ் தானே அனுப்பிச்சிங்க. ஸோ அதனால் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் நிறையவே பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நான் நிறைய சொல்லணுன்னா, எனக்காக உங்களோட பொண்ணான டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்காக நான் உண்மையாக சொல்கிறேன். நன்றி, பல கோடி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஃபோன் எடுக்கணும், அதில் டேட்டா பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் பார்க்க முடியும். உங்களுடைய நிறைய டென்ஷனு எல்லாத்தையும் போக்கி உங்களை நான் சிரிக்க வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதே போல் நீங்கள் தலையாக பேசியிருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கிடைக்கும் போது தான் நான் இந்த அளவுக்குலாம் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கேன். நான் சும்மா தான்க்கா சொன்னேன், கோச்சிக்காதீங்க. அப்படி தான் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாலே சண்டை வர ஆரம்பிச்சிடும் ஹரி. அந்த மாதிரி அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்துடும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னோடய மனசார நன்றியை வந்து நான் கூறிக்கிறேன். எதனாலனா, இப்போ நானுமே ஒரு வீடியோ பார்க்கணும் போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்னோடய பர்சனலுக்காக நான் என்னன்னால பண்ணலாம். ஸோ அதை மீறி ஒருத்தவங்களை பிடிச்சி ஒருத்தவங்களை ரசித்து பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஆமாக்கா சாரி இதெல்லாம் அனுப்பக்கூடாது ஹரி, அதனால் வந்து இதாகிடும். நீ வந்து நான் பேசுறதுக்கு ரிலேட்டடாக படிக்கணும். சூர்யா லுக் கொடுத்து கமல் இருக்குது. சூர்யா லுக்கு கொடுத்து அங்கலு இருக்கு குரல். புரியல நந்தினி சிஸ்டர். கட் ஆயிடுச்சு, இருங்க வரேன். நந்தினி சிஸ்டர், அது என்னன்னே சுத்தமாக புரியலே. சூர்யா லுக்கு குட்டாக இருக்குது.
கரெக்டா? குட்டா இருக்குன்னு நானே படிச்சுக்கிட்டு போனேங்க. நீ என்ன ஆச்சு தெரியல.